யாகத்துக்கு ஊத்துற நெய்க்கு பதிலா பெட்ரோலை கலக்கலாம். அப்படி இல்லைன்னா அசோக்கு ஊத்த போற மஞ்சள் தண்ணியில விஷம் கலக்கலாம். நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யணும். இந்த பூஜையே நடக்கக்கூடாது. ஆண்டவன் வச்ச கண்டத்திலிருந்து அசோக் தப்பிக்கவே கூடாது. அசோக் சார் வீட்டுக்குள்ளேயே அவருக்கு இவ்வளவு பெரிய எதிரியா? யாரா இருக்கும்? எதிரி யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். முதல்ல அசோக் சார் கிட்ட விஷயத்த சொல்லி அவரை பாதுகாப்பா இருக்க சொல்லணும். I'll call you back. அபி, இங்கே என்ன பண்ணுறீங்க? லக்ஷ்மி அக்கா கிட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்க சொன்னேன். எதுவும் பண்ணலையா லக்ஷ்மி? சார் நான் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்ன அபி, வீட்டுக்கு ஏதாவது போயிட்டு வரணுமா? இல்லை சார், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். உங்களை பற்றின விஷயம். என்ன பற்றினதா? ஆமாம் சார், அவங்க பேசினது கேட்டதிலிருந்து எனக்கு உயிரே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு சார். யார் என்ன பேசினாங்க? யார் என்னெல்லாம் எனக்கு தெரியல சார். ஆனா அந்த பூஜையை நடக்க விடக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க சார். நான் யாருன்னு போய் பார்த்தேன், அங்க யாருமே இல்ல. அது யாருன்னு பார்க்கணும் சார், கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அபி ரிலாக்ஸ். ஒர்க் டென்ஷன்ல இருக்கும்போது யாராவது பூஜையில தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு வேற மாதிரி கேட்டுக்கலாம். ஆஹா இல்ல சார், நான் ஒரு வார்த்தை விடாம கேட்டேன் நானு. சரி ஓகே அபி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. நீ ஃபர்ஸ்ட் போய் இந்த வேலையை முடிங்க. ஈவினிங் ஃபேக்டரிக்கு அந்த மாடல் அனுப்பணும். போங்க, போய் வேலையை பாருங்க. கேரி ஆன். சார் சார் இன்னைக்கு பூஜை நடத்தி தர போற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆள் வரமாட்டான். அதுக்கு பதிலா நம்மால் ஒருத்தனை உள்ள இறக்குறோம். அசோக்க முடிக்கிறது கூட முக்கியம் இல்லை, ஆனா இன்னைக்கு பூஜையை நடக்க விடக்கூடாது. விஸ்வா அக்கா, ஐயர் பூஜைக்கு வேண்டிய லிஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டாரா? சரி நான் என்னன்னு பாக்குறேன்க்கா. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. ஓகே, நான் பாத்துக்கிறேன். இந்த சதியை எப்படியாவது முறியடிச்சே ஆகணும். வேற வழியே இல்ல. நீலாம்பரி மேடம் கிட்ட சொல்லிடலாம். ஹலோ, நேத்து வேலைக்கு வந்தவ என் குடும்பத்தை பத்தி என்கிட்டயே குறை சொல்றான்னு கோவப்பட்டா என்ன பண்றது? கண்டிப்பா கோவப்படதான் செய்வாங்க. அசோக் சாரே நான் சொல்றத நம்பல, இவங்க எப்படி நம்புவாங்க? இப்ப என்ன பண்றது? அசோக் சார் உயிர் முக்கியம், அதுக்கு பூஜை முக்கியம். என்ன ஆனாலும் சரி, அசோக் சாருக்கு எதிராக திட்டம் போட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட திட்டம் நிறைவேற விடாம தடுக்கணும். நான் தடுப்பேன். மேடம், ஜூஸ். இல்லக்கா வேண்டாம். நெல்லிக்காய் ஜூஸ் தான் மேடம். உங்களுக்கு பிடிக்கும்னு சார் தான் தர சொன்னாரு.
உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னாலும் கூப்பிடுங்க மேடம், நான் கொண்டு வரேன். ஹாய் அபி. ஏய் உட்காருங்க உட்காருங்க. முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. சார், எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? எனக்கு தெரியும் அபி. எப்படி சார்? நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையே. அபி, நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க சொல்லாமலே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. ஓகே அபி, ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல வேற ஏதாவது ரெடி பண்ணி தரணுமா? இல்ல சார், வேண்டாம், இருக்கிறதே போதும். சரி அபி, ஒர்க் எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்குல்ல? ஈவினிங் ரெடி ஆகிடும்ல? ரெடி ஆயிடும் சார். வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க. அபி சார், ஆர் யூ ஆல் ரைட்? என்ன பிரச்சனை? இல்ல சார், ஒன்றும் இல்லை சார். அப்புறம் என்ன முகத்தில் இவ்வளோ கன்ஃபியூஷன்? எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். அபி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் சரியாகாது. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார். சீக்கிரம் வேலையை முடிக்கணும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற எந்த டென்ஷனும் இல்லை. ஓகே சார், அந்த நிழல். அபி, அம்மா பூஜை விஷயமா பேசணும்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். பாருங்க, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்துடுறேன். I'll see you. ஏதாச்சும் பண்ணணுமே, என்ன பண்றது? சங்கரா, என்ன இருந்தாலும் உன் ஒய்ஃப் நீ தனியா வீட்டில் விட்டுட்டு வந்தது தப்பு. நீ வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்துட்ட. அவ வந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பா. கரெக்ட்பா. அப்படித்தான் உங்க தொங்குச்சின்னு சொல்லுச்சு. 1 மணி நேரம் வாசல் இல்லைங்க, முறுக்கு, சீடை, அதிரசம், லட்டு, பலகாரம்லாம் பண்ணி தரேன்னு சொல்லுச்சு. நான் தான் வேணாம்ட்டு விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆமா, வரும்போது எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, நாங்களாம் சாப்பிட்டுருப்போம்ல. சின்ன மாப்பிள்ள, எனக்கு வர்ற துன்பம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் நானு. அப்ப உங்களை தண்டிக்கணும்னு நினைப்பேனா நானு? ஏன் பெரியப்பா, பெரியம்மா நல்லா சமைக்க மாட்டாங்களா? யாரு சொன்னா சமைக்க தெரியாதுன்னு? பிரமாதமா சமைப்பா. அடுப்படிக்குள்ள போயிட்டான்னு வை, சுடு தண்ணி ஒண்ணு வைப்பா பாரு, அவ்வளவு பிரமாதம். அதை விட ரசம்னு ஒண்ணு வைப்பா பாரு, அடாடாடாடாடாடாடா, இந்த தொண்டைக்கு கீழே 1 இன்ச்சு இறங்காது, அங்கேயே நிக்கும். நீலகண்ட விஷத்தை விட பவர்ஃபுல்லானது. அப்படின்னா பாத்துக்க. இவ்வளவு ஏன், நான் கல்யாணமான புதுசுல உங்களுக்கு ஆசையா பலகாரம் சுட்டு தரட்டுமான்னு கேட்டான். நானும் ஆசையா சரின்னு சொல்லிட்டேன். ஒரு சீடைன்னு ஒண்ணு பண்ணி இந்த சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்தா. அந்த சீடை எடுத்து வாயில போட்டேன், கடக்குன்னுச்சு. ஒரு கடவா பல்லு காலி. சங்கரா, தப்பு மகாராஜா, எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணுமா உன்ன? நான் இருக்கும் போதே எங்க அம்மாவை குறை சொல்றியா நீ? அம்மாடி, உங்க அம்மாவோட 24 வருஷ துன்பத்தை நம்ம சொந்தங்களோட ஒரு 20 நிமிஷம் பகிர்ந்துக்கிறேன். அது தப்பா? சொல்லவா செய்யற? புலம்பற நீ. மச்சான், நானாவது புலம்பவாது செய்யறேன், உன்னால புலம்ப கூட முடியாது. என்னை விட ரொம்ப மோசம். சங்கரா, அத்தைய குறை சொன்ன? அனிதா, என்னடி அப்பாவை பேரை சொல்லி கூப்பிடுற? ஆமா, பேர் சொல்றதுக்காகத்தானே பிள்ளை. இதுதான் என் பேர் சொல்லும் பிள்ளை. எருமை. அக்கா, ஒன்னே இல்லக்கா, என் வீக்னஸ் டச் பண்ணிட்டாக்கா.